வணக்கம் பெற்றோர்களே, இளைஞர்களே மற்றும் இளைஞர்களே. வெற்றிகரமாக தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தற்போது கல்லூரி படிப்பை எதிர்நோக்கி வாழ்வில் ஒரு முக்கிய தருணத்தில் வாழ்வில் ஒரு முக்கிய கட்டத்தை எட்ட இருக்கும் மாணவ மாணவியருக்கும் பெற்றோர்களுக்குமான சிறு நாணோதயங்கள். ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் அடிப்படையாக சில விஷயங்களை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ 12ஆம் வகுப்பில் 10வது முடித்த உடனே 11 மற்றும் 12ல் எந்த பாடப்பிரிவை சார்ந்து, எந்த பாட குழுமத்தை சார்ந்து நீங்கள் படித்திருக்கீங்களோ அது அடிப்படையில் மட்டும்தான் உங்களால் கல்லூரியில் சேர முடியும். அதை வச்சு பார்க்கும்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இந்த ஒரு குரூப்பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்யூச்சர்ஸ், உங்களுக்கான வாழ்க்கை எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் போகலாம், எந்த காலேஜுக்கு வேணால் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் போகலாம், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், நர்சிங், ஆயுஷ், டிப்ளமோ, லா, அக்ரிகல்ச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள். செகண்ட் ஒன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கணிப்பொறி அறிவியலை, வேதியியல் மற்றும் இயற்பியல் மற்றும் கணித பாடத்தை எடுத்து படித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக முடியும், டிப்ளமோ, சட்டம் மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பண்ணலாம். அடுத்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி. இந்த குரூப் எடுத்தவங்க இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிப்ளமோ, அலைட் ஹெல்த் சயின்ஸ், லா மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க மெடிக்கல், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், நர்சிங், ஆயுஷ், டிப்ளமோ, அக்ரிகல்ச்சர், லா, ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்தந்த கல்லூரிகளில் இந்தந்த பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நர்சிங் பண்ணவங்க மெடிக்கல், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கை தவிர மற்ற எல்லா கோர்ஸஸுக்கும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி மட்டும் படித்தவங்க இன்ஜினியரிங் தவிர மற்ற எல்லா கோர்ஸஸ்க்கும் போகலாம். ஸோ சில பேர் ஆர்ட்ஸ் குரூப்புன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் படிச்சிருந்தவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் பர்டிகுலராக பிகாம், பிபிஏ, சிசி இந்த மாதிரி போகலாம். அதே மாதிரி சட்டம் படிக்கலாம். அது போக ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிடி வாத்தியார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோர்சஸை நீங்கள் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்ஸ் எடுத்தவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, லா அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். சில ஒகேஷ்னல் கோர்சஸ்ன்னு இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதில் மேத்தமெட்டிக்ஸ், தியரி, ப்ராக்டிக்கல் 1, ப்ராக்டிக்கல் 2, அதாவது ஜென்ரல் மெஷினிஸ்ட்டு, ட்ரெய்லரிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுவங்க படித்தவங்க இன்ஜினியரிங்கு போக முடியும், ஏன்னா மேக்ஸ் அதில் இருக்குது. ரெண்டாவது மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் மெஷினிஸ்ட் ஒன்று, அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். அதே போக டிப்ளமோ சேரலாம், சட்டம் படிக்கலாம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம். இதே அக்ரிகல்ச்சர், அதாவது 12th பயாலஜி, தியரியில் அக்ரிகல்ச்சர் ஒகேஷ்னல் குரூப்பாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் சேர முடியும். ஸோ இதுதான் அடிப்படை விஷயங்கள். இது தவிர்த்து உங்களுடைய கல்லூரிகளையும், உங்களுடைய பார்வைகளையும், உங்களை சார்ந்த அடுத்த விஷயங்களை என்னென்ன செய்யணுங்கிறத யோசித்து, குடும்பத்துடன் ஆலோசித்து, என்னை போன்ற வல்லுநர்கள், கல்வி ஆலோசகர்களை நாடி உங்களுக்கான எதிர்காலத்தை சரியாக முடிவு செய்து, சரியாக திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.